நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்கள், பிஜேபி தொண்டர்கள் கோலாகலமாக இன்னைக்கு கொண்டாடி வருகிறார்கள். இதே நாளை இந்த நாட்டு இளைஞர்கள், வேலையில்லா பட்டதாரிகள் நேஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் டே என்கிற பெயரில் கொண்டாடி வருகிறார்கள். இதே நாளில் நரேந்திர மோடிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களுடைய ஊழல்களும் வெளிவர தொடங்கிவிட்டது. அடானியாக இருக்கட்டும், அம்பானியாக இருக்கட்டும், அல்ல பாபா ராம்தேவாக இருக்கட்டும். பாபா ராம்தேவ் பிஜேபிக்காக பிரச்சாரம் செய்த ஸ்டார் கேம்பெயினர்களில் இவரும் ஒருவர். நரேந்திர மோடிக்கு ஓட்டு போட்டீர்கள்னா பெட்ரோலின் விலை 35 ரூபாயாக குறைந்துவிடும் என்று கூறிய இதே நபர். அச்சேதன் என்னானது? 2 கோடி வேலைவாய்ப்பு என்னானது? இந்த நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் என்னானது? இந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துவிடும் என்று கூறினீர்கள், அது என்னானது? இது போன்ற கேள்விகளை கேட்டீர்கள்னா எந்த கேள்விக்கு எந்த விதமான பதிலையும் இவர்களால் கூற முடியாது, முக்கியமாக பாபா ராம்தேவால். ஆனால் இவருடைய வருமானம் ரெக்கை கட்டி பறந்து கொண்டிருக்கிறது. இதே போன்ற ஒரு ஊழலை இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். 30,000 கோடி ரூபாய்க்கான இந்த ஊழல். பாபா ராம்தேவ் நரேந்திர மோடியின் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர். உத்தராகண்ட் அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் 2022ஆம் ஆண்டு ஒரு டெண்டரை வெளிவிட்டிருந்தார்கள். ஜார்ஜ் எவரெஸ்ட் எஸ்டேட் என்கிற இந்த சுற்றுலா தலம் உத்தராகண்டில் இருக்கக்கூடிய மசூரி என்கிற இடத்தில் ஒரு ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. இந்த ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டிக்கான அந்த நிலப்பரப்பளவு 143 ஏக்கர். இந்த 143 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த டூரிசம் ஸ்பாட்டை மேற்பார்வை செய்வதற்காக, மேனேஜ் செய்வதற்காக ஒரு டெண்டர். வருடத்திற்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தால் போதும், இந்த ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டியை நீங்க மேனேஜ் செய்யலாம். சரி, இந்த டெண்டர் ஒரு கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டது. கடந்த 2 வருடங்களில் இந்த டெண்டர் வழியாக ஜிஎஸ்டி கலெக்ஷன் மட்டுமே 5 கோடி ரூபாய். அப்போ அங்க நடந்த வருமானம் எந்த அளவில் இருந்திருக்கும் என்று பாருங்கள். இந்த டெண்டர் பாபா ராம்தேவுடைய ரைட் ஹேண்டான ஒரு மிக நெருக்கமான நண்பருக்கு போயிருக்கிறது. டெக்னிக்கலா பாபா ராம்தேவிற்கே போயிருக்கிறது. இந்த திருட்டுத்தனம் எப்படி நடந்தது அதை நீங்க பாருங்கள். செப்டம்பர் 16ஆம் தேதி ஜிஎஸ்டி டீடைல்ஸ் வெளிவந்த போதுதான் இந்த ஒட்டுமொத்த ஸ்கேமும் வெளிவந்திருக்கிறது. ஜார்ஜ் எவரெஸ்ட் எஸ்டேட் 142 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டி மசூரி, உத்தராகண்டில் இருக்கிறது. சர் ஜார்ஜ் எவரெஸ்ட் 19th செஞ்சுரியுடைய அவருடைய இந்த பங்களோ, அதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றுவதற்காக ஒரு முயற்சியை உத்தராகண்ட் அரசாங்கம் எடுத்தது. இந்த பங்களோவை சரிபார்ப்பதற்காக ஏசியன் பேங்க்ல இருந்து 23.5 கோடி ரூபாயை கடனாக வாங்கியிருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டியை சரிபார்த்திருக்கிறார்கள், ரிப்பேர் செய்திருக்கிறார்கள். இந்த ப்ராப்பர்ட்டி தயாரானதற்கு பின்பு இதை மேற்பார்வை செய்வதற்காக அரசாங்கத்தால் முடியாத ஒரு விஷயத்தை பிரைவேட் கையில் கொடுக்கக்கூடிய அந்த முடிவை இவர்கள் எடுத்திருக்கிறார். சரி, இந்த டெண்டர் ஒரு ஓபன் டெண்டராக இருந்திருக்கிறது. இந்த ஓபன் டெண்டரில் 3 கம்பெனிகள் கலந்திருக்கிறது. ராஜஸ் ஏரோஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் பிரைவேட் லிமிடெட், இரண்டாவது கம்பெனி பருவா அக்ரி சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, மூன்றாவது பிரகிருதி ஆர்கானிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த 3 கம்பெனிகளில் ராஜஸ் ஏரோஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் பிரைவேட் லிமிடெட் என்கிற இந்த கம்பெனிக்கு இந்த டெண்டர் போய்விட்டது. இந்த கம்பெனியோட உரிமையாளர் ஆச்சாரிய பாலகிருஷ்ணன். ஆச்சாரிய பாலகிருஷ்ணா இஸ் த பார்ட்னர் ஆஃப் பாபா ராம்தேவ். பாபா ராம்தேவ் மற்றும் ஆச்சாரிய பாலகிருஷ்ணன் இந்த 2 நபர்களுமே ஒரு கார்ப்பரேட் நபர்கள், பார்ட்னர்ஸ் இன் பிசினஸ். இதுல என்ன சார் தப்பு? 3 கம்பெனிகள்ல அவங்க ஏதோ அதிகமாக பிட் பண்ணியிருக்காங்க, அவர்களுக்கு அந்த டெண்டர் போயிடுச்சுன்னு உங்களோட கேள்வி. இப்ப இந்த 3 கம்பெனிகளுடைய கம்பெனி டீடைல்ஸ் எடுத்து பார்க்கும்போது இதற்கான உண்மை உங்களுக்கு தெரியும். ராஜஸ் ஏரோஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் பிரைவேட் லிமிடெட் என்கிற இந்த கம்பெனி, இந்த கம்பெனியுடைய உரிமையாளரான பாலகிருஷ்ணா, அவர் கையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேக் 69.43%. அடுத்த கம்பெனி, கம்பெனி நம்பர் 2 பருவா அக்ரி சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியுடைய
99.85% stake is again with Balakrishna. முதல் கம்பெனி, இரண்டாவது கம்பெனி, ரெண்டு கம்பெனிக்கும் உரிமையாளர் பாலகிருஷ்ணா. சரி, கம்பெனி நம்பர் 3 பாருங்க. பிரகிருதி ஆர்கானிக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியோடைய ஸ்டேக் 99.98% is with Balakrishna. கம்பெனி நம்பர் 1, கம்பெனி நம்பர் 2, கம்பெனி நம்பர் 3. இந்த மூன்று கம்பெனிகளுடைய ஓனர், உரிமையாளர் ஒரே நபர் தான், பாலகிருஷ்ணா. இதற்கு பிஜேபி கொடுக்கக்கூடிய பதில், சார் நாங்க என்ன செய்யறது, 3 வெவ்வேறு கம்பெனியும் இங்க டெண்டருக்கு அப்ளை பண்ணார்கள், எந்த கம்பெனி அதிகமாக கோட் பண்ணதோ அந்த கம்பெனிக்கு நாங்க கொடுத்துட்டோம். ஓகே, உங்களுக்கு எப்படி தெரியாமல் போனது இந்த கம்பெனிகளுடைய உரிமையாளர் யார் என்று? எங்களுக்கு தெரியாது என்று நீங்க இன்னைக்கு கூறுகிறீர்கள். அந்த கம்பெனியோடைய டீட்டெயில்ஸை போய் பார்க்கும்போது இந்த கம்பெனியோடைய டிசிஷன் மேக்கர், ஓனர் அனைத்துமே பாலகிருஷ்ணா தான் என்கிறது வெளிப்படையாக தெரிய வருகிறது. இல்லை சார், இது ஒரு ஓப்பன் டெண்டர் தான், யார் வேணாலும் போட்டிருக்கார், யார் வேணாலும் அந்த டெண்டரில் கலந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதில் நீங்கள் ஒரு கிளாஸ் வச்சிருக்கீங்க. அந்த கிளாஸ் என்ன? எலிஜிபிளாக இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களால் மட்டும்தான் இந்த டெண்டரில் கலந்து கொள்ள முடியும். இந்த போட்டியிலேயே கலந்து கொள்வதற்கான ஒரு சில கோரிக்கைகளை, ஒரு சில செக்மெண்ட்ஸ்களை நீங்கள் பிரித்திருக்கிறீர்கள். அதன்படி யாரால் வர முடியுமோ அவர்களால் தான் வர முடியும். அப்போ எப்படி இந்த 3 இடங்களிலுமே பாலகிருஷ்ணாவுடைய கம்பெனி அவர்கள் எல்லாத்தையுமே சரிபார்த்து அந்த கம்பெனிக்கே இந்த 3 எலிஜிபிலிட்டியும் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அப்போ எலிஜிபிளான இந்த 3 கம்பெனியுமே எப்படி பாலகிருஷ்ணனுடைய கம்பெனியாக மாறியது? சந்தேகமாக இருக்கிறதா இல்லையா? 143 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோடைய சொத்து மதிப்பை நீங்க பார்த்தீர்கள்னா 2700 கோடி ரூபாய் என்று அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு? 30,000 கோடி ரூபாய். இன்னைக்கு தேதியில் இந்த இடத்துடைய விலை 30,000 crores. சரி, இது லீஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம் சார், இது நாங்கள் விற்கலையே. ஆமாம், நீங்கள் விற்கலை. ஆனால் அடுத்த 15 வருடங்கள் வரை இந்த ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டிக்கான அனைத்து அதிகாரமுமே இந்த பாலகிருஷ்ணன் நடத்தக்கூடிய கம்பெனியிடம் கொடுத்திருக்கிறீர்கள். 23.5 கோடி ரூபாயை ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து நீங்கள் கடனாக வாங்கி அதற்கு வட்டியெல்லாம் செலுத்தி அந்த 23 கோடி ரூபாய் 15 வருடத்தில் குறைஞ்சபட்சம் 50-55 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கும். நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு இந்த டெண்டரை கொடுத்திருக்கிறீர்கள்? வருடத்திற்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தால் போதும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு. எந்த விதமான டெவலப்மெண்ட் இது? எந்த விதமான சப்போர்ட் சிஸ்டம் இது? ஜிஎஸ்டி கலெக்ஷன் மற்றும் 5 கோடி ரூபாய் என்று கூறக்கூடிய இதே உத்தராகண்ட் அரசாங்கம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் மற்றும் 5 கோடி ரூபாய் என்றால் அந்த கம்பெனிக்கு கடந்த 2 வருடத்தில் எந்த அளவில் லாபம், வருமானம் போய் சேர்ந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த வருமானம் இந்த நாட்டு மக்களுடைய வருமானமாக இருக்க வேண்டுமா, இருக்கக்கூடாது? அந்த 23.5 கோடி ரூபாய் இந்த கடனை வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டியை டெவலப் செய்து ஒரு கார்ப்பரேட் நண்பருக்கு நீங்க வழங்கியிருக்கிறீர்களே, அதில் எந்த விதமான ஊழலும் தெரியவில்லையா? இன்னைக்கு இளைஞர்கள் பேரோஸ்கார் திவஸ் என்று கொண்டாடக்கூடிய இந்த தருணம், நேஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் டே என்று கொண்டாடக்கூடிய இந்த தருணம், இந்த நாட்டு அரசாங்கத்துடைய ஃபெயிலியரை மிகப்பெரிய அளவில் எடுத்து காட்டுகிறது. லேண்ட் வேல்யூ இஸ் 30,000 crore rupees என்று கூறுகிறார்கள். இந்த இடத்தில் இந்த கான்ட்ராக்ட் ஒரு இல்லீகல் கான்ட்ராக்டாக மாறும். இந்த கான்ட்ராக்ட் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். காரணம், போட்டியில் கலந்து கொண்ட 3 கம்பெனிகளுமே ஒரே நபருடைய கம்பெனியாக இருக்கிறது. இந்த ஒரே நபர் எப்படி இந்த கான்ட்ராக்டில் கலந்து கொண்டார், எப்படி இந்த நபருக்கு இந்த டீல் கிடைத்தது என்கிற இந்த கேள்வி எடுத்து வைக்கும்போது எந்த விதமான பதிலையும் கொடுக்காமல் முழித்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி மீண்டும் ஒரு முறை சிக்கிக் கொண்டது. பீகாரில் 1 ஏக்கர் நிலம் வெறும் 1 ரூபாய்க்கு கொடுத்த இதே அரசாங்கம் அடானிக்கு கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த 33 வருடத்திற்கு அங்களுடைய ஏழைகள், அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. லீச்சி, மாம்பழம், டீக் போன்ற ஏராளமான மரங்கள், 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்களை வெட்டி ஒட்டுமொத்த
லாபத்தையும் அடானி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இதே அரசாங்கம் இன்னைக்கு பீகாரில் ஏக் பேட் மாக்கே நாம் என்கிற ஒரு பிரச்சாரத்தை நடத்தி வருகிறார்கள். ஹத்சேவாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், இது போன்ற ஏராளமான காடுகளை அழித்து அடானிக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து ப்ராஜெக்ட்ஸ்களை பற்றி நீங்கள் தட்டி கேட்டீர்கள்னா உங்கள் மீது வழக்குகள் பாயும். இன்னைக்கு இன்னொரு வீடியோவை நாங்கள் வெளிவிட இருக்கிறோம். இந்த வீடியோவில் என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியிலிருந்து ஒரு மிரட்டல் கடிதம் வந்திருக்கிறது. இந்த மிரட்டல் கடிதம் உடனடியாக அடானியை பற்றி பேசுவதை நிறுத்துங்கள், அடானியை பற்றி பேசி நீங்கள் வெளிவிட்ட வீடியோக்களை நீங்கள் நீக்கவில்லை என்றால் உங்கள் மீது டெஃபமேஷன் வழக்கு பாயும் என்று அந்த மிரட்டல் கடிதத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் ஒரு காலகட்டத்தில் அலக்களித்தார். 2 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்குவேன் என்று கூறினேன், ப்ராமிஸ் எல்லாம் கொடுக்கவில்லை. நீங்கள் பக்கோடா வித்தாலும் அதுவும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் என்று கூறிய இதே பிரதமர் யாருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தியிருக்கிறார்? ஜெயஷாவாக இருக்கட்டும், அல்ல நிதின் கட்கரியுடைய மகன்களாக இருக்கட்டும், அனுராக் டாக்கூருடைய மகனாக இருக்கட்டும், அல்ல அஜித் தோவாலுடைய மகன்களாக இருக்கட்டும், இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை பாருங்கள், இவர்களுடைய வருமானத்தை பாருங்கள். மற்ற நபர்கள், மற்ற இளைஞர்கள், நேபாளில் என்ன நடந்தது, பங்களாதேஷில் என்ன நடந்தது, ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது, ஊழலுக்கு எதிராக மக்கள் ரோட்டில் இறங்கி போராட்டத்தை தொடங்கினார்கள், அந்தந்த ஆட்சியை பிடுங்கியும் வீசினார்கள். இந்த போராட்டம் டெல்லி யூனிவர்சிட்டியில் வரக்கூடிய தேர்தலிலும் வந்துவிட்டது. நேற்று மிராண்டா ஹவுஸ் டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காலேஜ், அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கோ பேக் ஏபிபிபி என்கிற அந்த கோஷங்களையும் வெளிவிட்டார்கள். இந்த நாட்டு பெண்களை பாதுகாப்போம் என்று கூறக்கூடிய பொய் பிரச்சாரம் இதற்கு மேல் நாங்கள் கேட்க தயாராகவில்லை என்று. எந்த அளவில் ஏபிபிபியாக இருக்கட்டும் அல்ல பிஜேபியாக இருக்கட்டும், ஓட் சோரி என்கிற அந்த குற்றச்சாட்டாக இருக்கட்டும், அனைத்திற்கும் எதிராக ஒரு ஐடியாலஜி இருக்கிறது. இந்த ஐடியாலஜி இந்த நாட்டு மக்களை கடந்த 11 ஆண்டுகளாக ஏமாற்றி வருகிறார்கள். தன்னுடைய கார்ப்பரேட் நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய இது போன்ற லாபங்களை தாண்டி இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா எதுவுமே கிடையாது. இந்த தருணத்தில் நிதின் கட்கரி அவர்கள் ஒரு வீடியோவை ஒரு மேடையில் ஏறி பேசியிருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்த்து துபையின் ஷேக் ஒரு ரிக்வெஸ்ட் எடுத்து வைத்தாராம். நீங்கள் என்ன செய்வீர்கள் ஏது செய்வீர்கள் எங்களுக்கு தெரியாது, ஒரு 6 மாதத்திற்கு மற்றும் நிதின் கட்கரி அவர்களை எங்களுக்கு அனுப்பி விட்டுருங்க. எந்த அளவில் ரோடுகளை எந்த அளவில் டெவலப்மெண்ட்டை செய்திருக்கிறார் என்று அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். आपको पता है दुबई के राजा, दुबई के प्रिंस हिंदुस्तान में आए थे. मैं, मोदी जी, हम सब मंत्री 3-4 एक टेबल पर बैठे थे हैदराबाद हाउस में. तो दुबई के प्रिंस ने मोदी जी को कहा कि हमारे लिए एक एहसान कर दो. बोले आपको क्या चाहिए? तो बोले 6 महीने के लिए नितिन गडकरी को दुबई के लिए एक्सपोर्ट कर दो. நிதின் கட்கரியோடைய இந்த கிளைம் தாராளமாக நீங்க பர்மனண்டாகவே துபையில் செட்டில் ஆகி விடலாம். இந்த நாட்டு மக்களுடைய டாக்ஸ் பேயர்களுடைய பணத்தை சுரண்டி தன்னுடைய மகன்களுடைய கம்பெனிக்கு அனைத்து லாபமே போய் சேரும்படி திட்டங்களை கொண்டு வந்த நபர் நிதின் கட்கரி. 2014ஆம் ஆண்டிற்கு பின் கட்டப்பட்ட ரோடாக இருக்கட்டும், பாலங்களாக இருக்கட்டும், 100% நம்பிக்கையுடன் உங்களால் செல்ல முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். அதற்கு பின் கட்டப்பட்ட எந்த பாலமுமே எந்த ரோடுமே சரியாக தரமாக கட்டப்படவில்லை என்கிற ஏராளமான வீடியோக்கள், ஏராளமான படங்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறீர்கள். நிதின் கட்கரி, அமித்ஷா, அனுராக் டாக்கூர், ராஜ்நாத் சிங், இது போன்ற ஏராளமான தலைவர்கள், அவர்களுடைய குடும்பத்துடைய வருமானத்தை பாருங்கள். உங்களுடைய குழந்தைகள், இந்த நாட்டு எதிர்காலமான இளைஞர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எதற்காக நரேந்திர மோடியின் இந்த பிறந்த நாளை நேஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் டே என்று கொண்டாடி வருகிறார்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.